இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நிறைய நெல்லிக்காய் கிடக்கு அப்படின்ட்டு அது பொறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ஈச்சஞ்செடி. இது வந்து காய். இப்போ தான் காயாக இருக்குது, அடுத்து செங்காயாக இருக்கும், அப்புறம் பழமாக இருக்கும். கிராமத்தில் வந்து இதுதான் வந்து டேட்ஸ், அந்த மாதிரி தான். டேட்ஸ் என்ன டேஸ்ட்டோ அதை விட இது பல மடங்கு சூப்பராக இருக்கும். பச்சையாக இருக்கிறது காய், சிகப்பாக இருக்கிறது செங்காய், பழமும் வந்து கருப்பு கலரில் ஆயிரும். இது வந்து அந்த பழைய மண் வீடு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது. இது நல்ல பெரிய கிணறு, உள்ளே நிறைய மீன் விட்டுருக்காங்க, நிறைய மீன் கிடந்தது. அந்த மண் வீட்டில் அழகாக உள்ள விறகடுப்பு வச்சு அதில் சமைக்கிறாங்க. மாங்காயெல்லாம் கிட்ட கிட்ட இருந்தது, பறிக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் பறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு மாமரம் இருக்குது, அதையே பறித்து ஒன்றும் பண்ணுறதில்ல. இதை வேற பறித்து என்ன பண்ணுறது? நெல்லிக்காய் தானே பிறக்க வந்தோம்னா நெல்லிக்காய்னோம். நிறைய நெல்லிக்காய், கை வச்சாவே அவ்வளோ நெல்லிக்காய் கொட்டி கொட்டி கிடக்கு. நம்ம கடையில் வாங்குகிற நெல்லிக்காயை விட இதுதான் வந்து உண்மையான சத்துள்ள